Very good morning, students. Today our math class. Welcome to math class. Today we will discuss about chapter 5 geometry, plane and solid shapes பத்தி தான் இந்த chapter நம்ம பார்க்க போறோம். First yellow color box பார்க்கலாம். Classify the following as plane or solid shapes. நம்ம என்ன பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும், இது பிளெயினா சாலிடா அப்படி நம்ம சொல்லணும். ரைட் P for plane shapes and S for solid shapes. நம்ம plane and solid shapes பற்றி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒன் ரிவைஸ் பண்ணிக்கலாம். plane shapes அப்படிங்கிறது வந்து 2D டைமென்ஷன். அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நீளம் அகலம் மட்டும் இருக்கும். சாலிட் ஷேப்ஸ் அப்படின்னா திண்ம உருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3D டைமென்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து நீளம் அகலம் பிரெத்து இருக்கும். இப்போ நம்ம வரையக்கூடிய ட்ரா பண்ணுற எல்லாமே நமக்கு பிளேன் ஷேப்ஸ் தான். நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அதில் நம்ம ஃபார் க்யூபு பாக்ஸு இதெல்லாமே என்ன ஷேப்பில் இருக்குது, 3D ஷேப்பில் தான் இருக்குது. அதுக்கு பிரெத்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லோ கலர் பாக்ஸ்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த ஷேப் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, நமக்கு செங்கல் ஷேப்பில் இருக்குது. அப்போ இதோட பேர் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், கியூபாய்டு. கியூபாய்டு வந்து பிளெயினா சாலிடா? எஸ், சாலிட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் எஸ் போடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாங்கிள்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிளேன் ஷேப்ஸ், ஸோ கேபிட்டல். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா க்யூப்னா கனச்சதுரம், சாலிட். சர்க்கிள் அப்படிங்கிறது பிளேன் ஷேப்ஸ் தான், அப்போ அதுக்கு கேபிட்டல் P. இந்த ஷேப்போட நேம் என்னன்னா சிலிண்டரும் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுவும் சாலிட் ஷேப் தான், ஸோ நம்ம கேபிட்டல் S அப்படிங்கிறத ரைட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பியர், பார்க்க சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுக்கு என்ன இருக்கும், டெப்த் இருக்கும். அப்போ இது வந்து 3D டைமென்ஷனில் வருது. அப்போது இதுவும் ஸ்பியர், இது சாலிட் ஷேப் தான், அதனால் கேபிட்டல் S. இங்கே பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள், இது வந்து பிளேன் ஷேப். பிரமிட் அப்படிங்கிறதும் சாலிட் ஷேப் தான். ஸ்கொயர் அப்படிங்கிறது பிளேன் ஷேப். கோன் அப்படிங்கிறது வந்து சாலிட் ஷேப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம், இதுவும் சாலிட் தான், ஏன்னா இது வந்து குவாடிலேட்ரல். இந்த ஷேப்போட நேம் என்ன அப்படின்னா குவாடிலேட்டருக்கு உண்டான கண்டிஷன் நம்ம இந்த சாப்டருக்குள்ளே பார்க்குறோம். இதுக்கு இது வந்து என்ன அப்படின்னா பிளேன் ஷேப் தான். ஸோ இப்போ மேலே பார்த்தா எல்லோ கலர் பாக்ஸுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும் இல்லைங்களா? இதில் நிறைய தெரியாத சாலிட் ஷேப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே வந்து பிளெயின் ஷேப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. எ ரெக்டாங்கிள், எ ஸ்கொயர், எ ட்ரையாங்கிள், எ சர்க்கிள் அண்ட் எ குவாடிலேட்டர் ஆர் ஆல் பிளேன் ஷேப்ஸ். இதெல்லாமே நம்ம பிளேன் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளேன் ஷேப்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் ஃபேஸ். அதுக்கு என்ன மட்டும் இருக்கும், ஒன் ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஃபேஸு இருக்காது. வி கான்ட் சி, நம்மளால் பார்க்க முடியாது. ஐடென்டிஃபையிங் பிளேன் ஷேப்ஸ். எப்படி வந்து நம்ம அதை பிளேன் ஷேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். லெட் அஸ் லேர்ன் டு ஐடென்டிஃபை தி டிஃப்ரெண்ட் பிளேன் ஷேப்ஸ்: ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள் அண்ட் குவாடிலேட்ரல். ஸோ எப்படி ரெக்டாங்கிள்னால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர்னால் அது எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும், சர்க்கிள் அண்ட் குவாடிலேட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் இந்த சாப்டரில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் பற்றியும் சாலிட் ஷேப்ஸ் பற்றியும் நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் வந்து ஒரு டெஃபினிஷனோடு கொடுத்துருக்காங்க. இது ஒன் கிளான்ஸ் பார்த்துடலாம். ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ABCD அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கார்னர் அப்படின்னா மூளை, சரியா? அதை நம்ம இங்கிலீஷில் இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எத்தனை வெர்டிசஸ் இருக்குது, 1 2 3 4 வெர்டிசஸ் இருக்கும். அண்ட் தென் நேம்லி ABCD, அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். அதுக்கு பேர் என்ன, ABCD. இந்த ரெக்டாங்கிளுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 சைட்ஸ். எத்தனை சைட்ஸ் இருக்குது, சைட்ஸ்னால் பக்கங்கள், சரிங்களா? 1 2 3 4. ஸோ இங்கே 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ 4 சைடு 4 பக்கங்கள் இருக்குது, அப்படி இருக்கணும். அண்ட் தென் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் லென்த். அப்போ ஒரு பக்கத்துக்கும் அதுக்கு அடுத்த பக்கம் வந்து என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கமும் லென்த்தும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது என்னவா ஃபார்ம் ஆகும், ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதுதான் ரெக்டாங்கிள்னால் எப்படி இருக்கும், 2 சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்மளோட செல்ஃபோன், நம்மளோட டெஸ்க்கு, நம்மளோட கிளாஸ் போர்டு, இது எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் சைட் AB ஈக்குவல் டு லென்த் ஆஃப் சைட் CD, AB ஈக்குவல் டு CD. ஓகே, லென்த் ஆஃப் BC ஈக்குவல் டு லென்த் ஆஃப் AD. அப்போ BCயும் CDயும் ADயும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
Square PQRS is a square. இங்கே ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. It has 4 vertices, namely PQRS and 4 sides, and it has 4 sides கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட vertices எத்தனை? PQRSன்னு 4 vertices இருக்குது, இதுக்கு 4 sides இருக்குது. ஆனால் அது ஸ்கொயராக இருக்கணும்னா அது என்ன இருக்கணும்? All its sides are of equal length. இப்போ 4 sides நமக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம ஸ்கொயர்னு சொல்ல முடியும். 4 sides ஈக்குவலாக இருக்கிறதுனா அதை நம்ம ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள், இங்கே XYZ is a triangle. X, Y and Z are vertices of the triangle. இப்போ ட்ரையாங்கிளுக்கு எத்தனை vertices இருக்குது? 1, 2, 3 vertices இருக்குது, 3 sides இருக்குது. And then sides of the triangle need not to be equal in length. அப்போ ட்ரையாங்கிளுக்கு எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு லென்த்து லாங்காகவும் இருக்கலாம், ஒரு லென்த்து கம்மியாகவும் இருக்கலாம், அண்ட் தென் இதுவும் லாங்காக இருக்கலாம், இல்லை ஷார்ட்டாக இருக்கலாம். ஆனால் இது எப்போவுமே என்ன இருக்கும்? க்ளோஸ் 3 sides தான் வந்து நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நீட் நாட் டு பி ஈக்குவல் லென்த்தாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சர்க்கிள் பார்க்குறக்கு நமக்கு எப்படி இருக்கும்? வீல் மாதிரி இருக்கும். சர்க்கிள் ஹேஸ் a shape similar to wheel. It has no vertices. இதுக்கு நமக்கு என்ன கிடையாது? vertices. எங்கேயுமே vertices கிடையாது. verticesன்னு என்ன சொன்னோம்? கார்னர் சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து எந்த verticesஸும் கிடையாது. It is drawn with the curved lines. அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும்? கர்வ்டாக இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லாண்டிங் லைன், அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இது கர்வ்டு லைன். ஸோ இந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்? கர்வ்டு லைனாக இருக்கும். குவாடிலேட்ரல், இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறது வந்து குவாடிலேட்ரல் அப்படின்னா a closed shape made of 4 line segments. இப்போ 4 லைன் செக்மெண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபிகர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம குவாடிலேட்டர்னு சொல்லுவோம். அப்போது ரெக்டாங்குலராக இருக்கணும் அப்படின்னா போத் சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னா 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கேயும் 4 லைன் செக்மெண்ட்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் 4 லைன் செக்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் குவாடிலேட்ரல் அப்படின்னா அதுக்கு வந்து லைன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் 4 லைன் செக்மெண்ட் இருக்கணும். ABCD is a quadrilateral. It has 4 vertices. இதுக்கு எத்தனை vertices இருக்குது? 4 vertices இருக்குது. A, B, C and D. It has 4 sides. இப்போ இதுக்கு எத்தனை sides இருக்குது? 4 sides இருக்குது. ABCD அந்த மாதிரி சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த சைட்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொரு நீளத்தும் ஒவ்வொரு நீளத்தை பொறுத்து வேறுபாடாக இருக்கலாம். அதாவது ரெண்டும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுங்கிறது இல்லை, டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். த நம்பர் ஆஃப் sides in a square is, நமக்கு ஸ்கொயருக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம்? எஸ், 4. ஸோ ஆப்ஷனை டிக் பண்ணி ரைட் பண்ணிடுங்க. த நம்பர் ஆஃப் vertices in a ட்ரையாங்கிளுக்கு 3 sides 3 corners நம்ம படிச்சிருக்கு இல்லையா? இங்கே verticesனாலும் கார்னர்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ 3, ஆப்ஷன் பி 3 ஆன்சர் எழுதிக்கோங்க. த நம்பர் ஆஃப் vertices in a circle is, சர்க்கிளுக்கு ஏதாவது vertices இருக்கா? இட்ஸ் ஹாவ் எனி கார்னர் பாயிண்ட்? நோ, அப்போ 0. ஸோ பி ஆப்ஷன் 0. த நம்பர் ஆஃப் vertices இஸ் குவாடிலேட்ரல் இஸ், அப்போ குவாடிலேட்ரல்னால் எத்தனை vertices இருக்கும்? எஸ், ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி இதுக்கும் 4 sides 4 vertices தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி அகைன் ஆன்சர் 4. நெக்ஸ்ட் பேஜ் நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் ஃபர்ஸ்ட் நேம் தீஸ் பிளேன் ஃபிகர்ஸ். இப்போ பிளேன் ஃபிகர்ஸோட நேம் எழுத போகிறோம். இந்த ஃபிகர்ஸ் என்ன பிளேன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த ஃபிகர் பார்த்திங்கன்னா வீல் மாதிரி இருக்குது. ஸோ வீல் மாதிரி இருந்துச்சுன்னாவே என்ன சேஃபு? எஸ், சர்க்கிள், CARCLE சர்க்கிள் அப்படிங்கிற பிளேன் சேஃபோட நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்குது? போத் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அது ரெக்டாங்கிள், RECTANGLE ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் அகைன் ஒன் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் போத் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதுவும் என்ன தான்? ரெக்டாங்கிள் தான், RECTANGLE ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4, இங்கேருந்து 4 சைடு ஈக்குவலாக கிடையாது, ஆனால் 4 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதோட நேம் என்ன? குவாடிலேட்ரல், QUADRILATERAL, குவாடிலேட்ரல். இதை நீங்கள் 5 times நிறைய வாட்டி படிக்கிறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் எழுத முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிளாக் எப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கிள் ஷேப்பில் எழுதிருக்கு, CIRCLE சர்க்கிளோட ஸ்பெல்லிங்கை எழுதிக்கிறோம். நான் 6th ஒன் பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் எப்படி இருக்குது, 3 சைட்ஸும் க்ளோஸில் இருக்குது. ஸோ இப்போ இது ட்ரையாங்கிள், TRIANGLE ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பிளெயின் ஷேப்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ சாலிட் ஷேப்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சாலிட் ஷேப்ஸ், you know that the square, rectangle, triangle, circle and quadrilateral are plane shapes. இப்போ நம்ம plane shapes பற்றி தான் படித்தோம். You are also familiar with the solid shapes such as cube, cuboid, cylinder, cone and sphere. இப்போது plane shapes மாதிரியே தான் எப்படி இருக்கும், solid shapes இருக்கும். Let us look at the examples of solid shapes. We also see how we can get plane shapes from solid shapes. இப்போ அப்படி plane shapesலேருந்து எப்படி solid shapes வந்துச்சு அப்படிங்கிறத இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா cube is an example for cube. க்யூப்னா என்ன அப்படின்னா கனசதுரம். கனசதுரத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, டை கொடுத்துருக்காங்க. டைனா என்ன, நம்ம ஸ்லைடர் அண்ட் லேடரில் நம்ம காயின்ஸை உருட்டி விளையாடுவோம் இல்லையா, அது எப்படி இருக்கும், க்யூப் மாதிரி இருக்கும். அதுக்கு 6 ஃபேஸ்லேயே எப்படி இருக்கும், டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எத்தனை ஃபேஸ் நமக்கு கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ஃபேஸஸ். அப்போ நமக்கு டாட்ஸ் இருக்கிறது எல்லாமே ஃபேஸஸ். எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், 6 ஃபேஸஸ் இருக்கும். எட்ஜஸ் அப்படின்னா இந்த விளிம்பு, அதை தான் சொல்லுவோம் நம்ம எட்ஜஸ்னு. நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நமக்கு எத்தனை இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும். வெர்டிசஸ் அப்படிங்கிறது 2 எட்ஜஸ் ஜாயிண்ட் ஆகிற பகுதி தான் வெர்டெக்ஸ். நம்ம தமிழ் இன்னொன்று மீனிங் என்ன அப்படின்னா கார்னர், அது நம்ம வெர்டெக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே எத்தனை இருக்குது, 8 வெர்டிசஸ் இருக்கும். எ க்யூப் ஹேஸ் ஸ்கொயர் ஃபேஸஸ். அப்போது ஒவ்வொரு ஃபேஸஸும் எப்படி இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயருக்கு கண்டிஷன் என்னவா, 4 சைட்ஸாக ஈக்குவல். அப்போ எல்லா சைடும் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நம்ம ரூபிக் க்யூப் இருக்குது இல்லையா, கலர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், செட்டாக சேர்த்துவோம்ல, அது கூட வெரி குட் எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூபாய்ட் அப்படிங்கிறது தமிழ் மீனிங் கனச்செவ்வகம். அப்போ இதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும், அதே மாதிரி தான் 6 ஃபேஸஸ் இருக்கும். நமக்கு என்ன அப்படின்னா செங்கல் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும். எல்லா ஃபேஸும் ரெக்டாங்குலராக தான் இருக்கும். அண்ட் தென் அதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும், 6 ஃபேஸ் இருக்கும். எத்தனை எட்ஜஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும். இந்த விளிம்பு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 edges இருக்கும். 8 vertices இருக்கும். 8 verticesனா 8 corners. A cuboid has rectangular faces. Some cuboid can have both rectangular and square faces. ஓகேங்களா? அதுக்கு ஒரு சில கியூபாய்டில் வந்து ஃபேஸ் வந்து எப்படி இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம், ரெக்டாங்குலராகவும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் சிலிண்டர் அப்படின்னா உருளை அப்படின்னு பேர். சிலிண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா கீழேயும் மேலேயும் வந்து கர்வ்டு ஃபேஸாகவும் சர்க்குலர் ஃபேஸாகவும் பக்கத்தில் ஒரு கர்வ்டு ஃபேஸாகவும் இருக்கும். ட்ரம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சிலிண்டர். சிலிண்டர் ஹேஸ் 3 ஃபேஸஸ். மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, 3 ஃபேஸஸ் இருக்கும். அதாவது மேல் பகுதி, அடிப்பகுதி, நம்ம உருண்டை பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் 2 சர்க்குலர் எட்ஜஸ். நமக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்குது, 2 சர்க்குலர் எட்ஜஸ் இருக்கும். இட் ஹேஸ் நோ வெர்டிசஸ். இதுக்கு கார்னர்ஸ் கிடையாது. 2 சர்க்குலர் எட்ஜஸ் இருக்குது. சர்க்குலர் எட்ஜஸ்னால் இங்கே காமிச்சிருக்காங்களே, இதுதான் வந்து சர்க்குலர் எட்ஜஸ். இட் ஹேஸ் நோ வெர்டிசஸ்னால் எங்கே ஒரு மூளை இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோன் அப்படின்னா கூம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்ருக்கோம். இங்கே கோனோட பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஸ்கிரீம் கோன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கோன். எ கோன் ஹேஸ் 2 ஃபேஸஸ். நமக்கு கோனுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குதுங்கிறாங்க, 2 ஃபேஸஸ் இருக்காங்க. ஒன்று கர்வ்டு ஃபேஸ், ஒன்று வந்து சர்க்குலர் ஃபேஸ். சரிங்களா? இது சர்க்குலர் ஃபேஸ் அடிப்பகுதி, இது வந்து கர்வ்டு ஃபேஸ், இது வளைந்த பகுதி. சரிங்களா? இட் ஹேஸ் 1 சர்க்குலர் எட்ஜ் அண்ட் 1 வெர்டெக்ஸ். இதுக்கு வந்து ஒரே ஒரு சர்க்குலர் எட்ஜ் மட்டும் இருக்குது. இது ஜாயிண்ட் ஆகிற பகுதி இருக்குல்ல, இந்த விளிம்பு தான் வந்து நம்ம சர்க்குலர் எட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாயிண்ட் ரெண்டும் மேட் பண்ணுற பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பியர் அப்படின்னா வந்து கோள வடிவம்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து பால் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த்துக்கூட ஸ்பியர் சேஃப் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு
A ball is an example for a sphere. இந்த ball வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஸ்பியருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இட் ஹாஸ் ஒன்லி ஒன் கர்வ்டு ஃபேஸ். இதுக்கு என்ன இல்லை, ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் தான் இருக்குது. இட் ஹாஸ் நோ வெர்டெக்ஸ். இதுக்கு எந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் எ கியூப் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆன்சரை டிக் பண்ணி ரைட் பண்ணுங்கள். த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இன் அ சிலிண்டர் இஸ் சிலிண்டருக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது, எஸ் 3னா 3ன்னு ரைட் பண்ணுங்கள். த நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் இஸ் கியூபாய்டுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் சாலிட் கோனுக்கு எத்தனை ஃபேஸஸ் அப்படிங்கிறத ஆப்ஷன் கரெக்டாக டிக் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணுங்கள்.